அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 சிம்மம் காலச்சக்கரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. ஆனால் ஏற்கனவே 8ஆம் இடத்துல சனி உட்காந்து, அது ஜென்மத்தில் வேறு உங்களுக்கு கேது உட்காந்துருக்கும். 7ஆம் இடத்துல ராகு உட்காந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மனக்குழப்பம், ஒரு பக்கம் போராட்டம், அப்படியே போட்டு நம்மளை போட்டு அப்படியே அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அழுத்துற மாதிரி இருக்கும், யாரோ போட்டு பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷனும் ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு 90% சிம்மராசிக்காரங்க கஷ்டத்தில் தாங்க இருக்கீங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒரு சில பேருக்கு கையில் பணம் இல்லை, மனசில் நிம்மதி இல்லை. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்குது, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, சொந்தக்காரங்க முதுகில் குத்துறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த அஷ்டம சனியில் போன வருஷத்துலேருந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்க, கேது ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறனால திருமண உறவில் பிரச்சனை, நண்பர்கிட்ட பிரச்சனை, கூட்டுத்தொழிலில் பிரச்சனை, பிரிவினை, நண்பர்கள் பிரிவினை, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு சனி இருக்கார். 8ஆம் இடத்துல சனி இருந்து வந்து பார்த்திங்கன்னா அசிங்க அவமானம், வம்புகளுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வாய் பேசினாலே வாயை திறந்தாலே பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த குரு பார்வை உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். அப்போ ஒரு கெட்ட கிரகம், ஒரு 8ஆம் இடத்துல இருக்க கிரகம் கெட்ட கிரகத்து மேலே ஒரு சோதனையில் கஷ்டத்தில் இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பார்வை ஒரு ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு 50% பிரச்சனை தீர்ந்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வருங்க 12ஆம் இடத்துக்கு குரு வர்றார். அப்போ 12ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் பார்வையை சனி மேலே அவரோட பார்வை விழுந்துடும். அப்போ சனினால் பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் நிச்சயமாக செய்ய முடியாது. சரிங்களா? ஒரு கெட்ட கிரகத்து மேலே ஒரு நல்ல கிரகத்தோட பார்வை இருந்துருச்சுன்னா அந்த கெட்ட கிரகம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுவார்னு அர்த்தம். அப்போ கெடுபலன்கள், கெட்ட விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 5 மாதம் நல்லா போகுங்க. அதாவது இந்த ஜூன்லேருந்து அக்டோபர் கடைசி வரைக்கும் 5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு வந்து 12ல் இருப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசிக்கு வருவார். அது ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிரும். 5 மாதம் கொஞ்சம் நல்லா போகும். அதுக்கப்புறம் 3 மாதம் கொஞ்சம் அதிசாரமாக வரனால அதுவும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவாக கொண்டு போயிடும். ஏன்னா ஜென்ம குரு ஒரு ராசிக்கு வந்துட்டாலே ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே போடும். அப்போ அதையும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். அப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுலேருந்து பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறமே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா போன வருஷத்துலேருந்து சிம்மராசிக்காரங்க போன வருஷம் உங்களுக்கு மே மாதம் உங்களுக்கு அதாவது ஏப்ரல் மேலெல்லாம் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனைகள் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. மன உளைச்சல், உடம்பு சரியில்லாமல் போனது, குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, ஒரு வறுமையில் வாடுறது, கடன் தொல்லை அதிகரிக்கிறது, பணப்பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். அப்போ 12ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு இப்போ தேவையில்லாத விரயங்கள் கொடுக்க மாட்டார், சுபவிரயமாக கொடுப்பார். ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இது பண்ணுறது, இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் பண்ணுறது, இல்லை உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுறது, இல்லை உங்கள் பையனோ பொண்ணுக்கோ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறது, அதுக்காக படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறது, கல்விக்காக செலவு பண்ணுறது, படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது, சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு உங்களுக்கே கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்குலாம் சிம்மராசிக்காரங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். எல்லாத்துக்கும் கிடையாது, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா திருமண தலங்கள் ஏற்படுத்தும் சிம்மராசிக்காரங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு நடந்துடும். சரிங்களா? ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால் தப்பிச்சிருவீங்க. அப்போ 12ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் சுபவிரயங்கள் செய்ய வைக்குங்க. இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க, அது ஒரு சுபவிரயம் தான். வீட்டுக்காக செலவு பண்ணுறீங்க, வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு சுபவிரயம் தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டில் யாராவது இருக்காங்களோ, அண்ணனோ தம்பியோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்களோ, அவங்களுக்கு நல்ல காரியம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த 12ஆம் இடத்துல இருக்க குரு சுபவிரயத்தை கொடுப்பார். அதனால் உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் வராது. 8ஆம் இடத்துல இருக்க சனி இந்த அசிங்கமானப்பட்டிருப்பீங்க கடன் தொல்லையால், ஒரு சில பேர் ஊர் விட்டு போகிற அளவுக்கு நிலைமை அளவுக்கு கடனில் மாட்டியிருப்பீங்க. இதெல்லாமே இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வரும். யார் மூலமாக சில சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்குங்க. கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த நிகழ்வு வரும். இந்த 12ஆம் இடத்துல வந்து கடகராசியில் குரு வந்து உச்சமடைகிறனால நிச்சயமாக ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க, ட்ராவலுக்காக செலவு பண்ணுறது, வெளிநாட்டுக்காக செலவு பண்ணுறது, வெளிநாடு போகிறதுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும்.
நல்லா இருக்குங்க. தூக்கம் நல்லாயிருக்கும். ஏன்னா 12ல் குரு வந்துட்டாலே, உச்சகிரகம் வந்தாலே இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, திறமை இருக்குது, எத்தனையோ இருந்தாலும் திறமை, அறிவு இதெல்லாம் இருந்தாலும் அடுத்தவங்க தான் நல்ல பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதிலேயே உங்களுக்கு ஒன்று மன உளைச்சல் இருந்திருக்கும். இந்த டைம் ஒரு நிம்மதியான தூக்கம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான ஒரு உறக்கமும் நிம்மதியான ஒரு தூக்கமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மனநிறைவு கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? அப்போ 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறனால வெளிநாடு போகலாங்க. இந்த டைம் வெளிநாடு போகிறது, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறனால அவர் உங்கள் ராசிக்கு எத்தனாம் அதிபதி? 5ஆம் அதிபதி 12ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, 2 வீலர் வாங்கலாம், கார் வாங்கலாம், காரை மாற்றலாம், புது வாகனம் வாங்குறது, இல்லை செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான செலவு பண்ணுறது, ஒரு இடத்த வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் உருவாகும். இந்த டைமில் உங்களுக்கு அமையும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரிங்களா? ஒரு நிம்மதி இருக்குங்க. கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்களும் ஒரு சில நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த டைம் உங்களுக்கு அமையும். அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சில பேர்லாம் கேட்ட கடன் கிடைக்க மாட்டேங்குதுங்க சார், கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்த அடைச்சிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, மகர ராசி பார்க்குறாரு. எப்படியோ ஒரு நல்ல வேலை கிடச்சிரும். இல்லை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பணம், சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும். எல்லாத்துக்கும் அமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இப்போ கெட்ட காலத்துலேயும் ஒரு நல்ல காலம் அமைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குது, அந்த கெட்ட விஷயத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தால் ஈஸியாக சமாளிக்க முடியுமில்ல. அதனால் ஒரு 50% கெட்ட விஷயம் நடந்தால் கூட ஒரு 50% நல்ல விஷயம் நடக்கிறதுனால நிச்சயமாக சிம்மராசிக்காரங்க சமாளிச்சுக்குவீங்க. எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் கிடைக்காது. ஒரு சில பேர்த்துக்கு ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரொமோஷன், பதவி உயர்வெல்லாம் கண்டிப்பாக இந்த டைம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நல்ல கடன் கிடைக்கும், நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருனால உங்களுக்கு கிடைக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே சிலதெல்லாம் ஒரு சொல்யூஷன் தீர்க்க வைப்பார் உங்களுக்கு. இப்போ ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஏதோ நிவர்த்தி ஆகும். இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, ஹெல்த் பிரச்சனை, அடிக்கடி நோய்வாய்ப்படுறோம், ஒரு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லைங்க சார், ஆரோக்கியம் நல்லா இல்லை, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் ஒரு நல்ல ஒரு டாக்டரோ நல்ல ஒரு மருந்தோ அதுக்குண்டான சில தீர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக யார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக கொடுப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த ஆரம்பத்தில் ஒரு 5 மாதம் கொஞ்சம் நல்லா போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்டோபர்லேருந்து ஜனவரிக்கு அப்புறம் 3 மாதம் அது உங்களுக்கு ஜென்ம குருவாக வரனால அதுவும் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அஷ்டம சனி போயிட்டுருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா 90% சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டத்துலையும் பிரச்சனையில் தான் இருக்கீங்க. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பங்கள், அந்த வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி, இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நடக்கிறனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் முக்கியமாக. சரிங்களா? நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருப்பீங்க? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் இருப்பீங்க, பூர நட்சத்திரத்தில் இருப்பீங்க, இல்லை உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போகுது? இப்போ உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா, பாதகமான தசாபுத்தியா? ஏன்னா குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகம் தான். சனியோட கெடுபலன்களை கொஞ்சம் கம்மி பண்ண போகுதுன்னு அர்த்தம். 50% 50% கம்மி பண்ணி கண்ட்ரோல் வந்துடும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருசாக அந்த அஷ்டம் சனி பாதிக்காது. ஜாதகத்தில் நல்ல லக்னத்தில் பிறந்து நல்ல லக்னாதிபதி நல்ல ஒரு இடத்துல இருந்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரகத்தோட சுபகிரகங்களோட தசாபுத்தி நடந்து, அவயோகி கிரகங்களோட தசாபுத்தி நடக்காமல், பாவ கிரகங்களோட தசாபுத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்குது. பிறப்பு ஜாதகத்தை மட்டும் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா இந்த குரு பயிற்சி சேர்ந்து உங்களுக்கு இது இருக்கிறதுனால நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் செலவு பண்ணுவீங்க. சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். தேவையில்லாத வீண் விரயங்களோ தண்ட செலவோ உங்களுக்கு வராதுங்கிறதா உண்மை. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள், உங்களுக்கு தசை நடக்குதா, புத்தி நடக்குதா, இப்போ உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், அதை பாருங்கள். அதை பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அஷ்டம சனி போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.